ஜூலை மாதம் 3ஆம் திகதி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல ஒரு மிக முக்கியமான முடிவு, ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இரட்ட எக்கட்ட வேலை திட்டத்தின் கீழ இந்த திட்டத்த கொண்டு வரப்போறாங்க. அதாவது இந்த போதைப் பொருள ஒழிக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. இப்பொழுது மூலை முடுக்கு எல்லாமே இந்த போதைப் பொருள் பாவனை இருக்கு. குறிப்பா பாடசாலை மாணவர்கள், இளைஞர்களிடையே இந்த போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் பாவனை செய்றாங்க. வீட்ல உள்ள பாடசாலை மாணவர்கள், பிள்ளைகள் இந்த மாரி சின்னவங்க போதைப்பொருள் பாவனை செய்றாங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரகசியமான முறையில எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கருவி ஒன்ற அறிமுகப்படுத்தப் போறாங்க. அதாவது சின்ன கிட், அதாவது ஒரு குச்சி மாதிரியோ, ஏதோ ஒரு வகையில இத இலகுவாகவும், ரகசியமான முறையில அவங்களுக்கு தெரியாத முறையிலயும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காரா என்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அத உடனடியா நாம வீட்டிலேயே அத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில, பெற்றோர்கள் இத கையாளக்கூடிய வகையில, இல்ல பாதுகாவலர்கள் இத கையாளக்கூடிய வகையில இந்த கருவி, அதாவது இந்த குச்சி மாதிரியோ அல்ல கிட் மாதிரியோ ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்த போறாங்க. இதற்கான ஆலோசனைகளும் இது தொடர்பான கிட்டத்தட்ட ஒரு முடிவும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை சாதாரணமான பார்மசிகள் மூலமாக இது மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலான ஒரு திட்டமாக இதை கொண்டு வர போறாங்க. ஒரு முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது களமிறங்க போகுது அரசாங்கம். ஜனாதிபதி தான் இந்த ஆலோசனையை வழங்கியிருக்காரு. இது தொடர்பான அத்தனை ஏற்பாடுகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்க போது. காரணம்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் பாவனையால இப்போது இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இதை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஆலோசனைகள், அதிலிருந்து வெளியில வரதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அவங்களை இலகுவாக இதிலிருந்து மீட்கக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. அதனாலதான் இந்த திட்டத்தை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு, யாரா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அறிவுரை வழங்கும் போது இதுல இருந்து அவங்களை மீட்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவே இந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்குன்னு சொன்னா, இப்பொழுது சிறைச்சாலைகள்ல இருக்கின்ற தடுத்து வைக்கப்பட்டிருக்கவங்க அல்லது விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கவங்களுடைய 70% போதைப் பொருள் பாவனை செஞ்சவங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அதாவது இப்ப கிட்டத்தட்ட 40,000 பேரு இருக்காங்க சிறைகள்லன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 35 முதல் 40,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இலங்கையினுடைய சிறைச்சாலைகளை பொறுத்தவரையில 10,000 முதல் 15,000 பேர் தான் சிறைச்சாலைகள்ல வைக்கப்படலாம். விளக்கமறியல்லையோ அல்லது சிறைச்சாலைகள்ல வைக்கலாம். அதுலதான் அளவு இருக்கு நம்மகிட்ட. ஆனால் இப்பொழுது 40,000 பேர், 4 மடங்கு அதிகம். அதுலயும் 70% போதைப் பொருள் பாவனை செஞ்சவங்க. மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமே. இன்னும் ஒரு முக்கியமான நடைமுறை அமுலுக்குள்ள வருகிறது. இனிமேல் பாதையால போறவங்க, வாகனத்துல போனாலும் சரிதான், நடந்து போனாலும் சரிதான், ஹெட்போன் போடுறது, பாட்டு கேட்கறதுக்கு, இந்த ஹேண்ட் ஃப்ரீ, இயர்பட் இந்த மாதிரியான பாடல்கள், இசை கேட்கறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த விடயங்களை பயன்படுத்த முடியாது. நடந்து போறவங்க கூட பயன்படுத்த முடியாது. அப்படி யாராவது இந்த மாதிரி இயர்போன், ஹேண்ட் ஃப்ரீ, ஹெட்போன் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா இசை கேட்டுக்கொண்டோ அல்லது போன் காய்ச்சி கொண்டோ நீங்க போனீங்களா இருந்தா அது தண்டனைக்குரிய சட்டமாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. கடுமையான தண்டனைகள் இதுக்கு இருக்கு. இதுக்கான தண்டப்பணங்கள் இருக்கு. எனவே மிக அவதானமாக இருங்க. இனிமேல் ஹேண்ட் ஃப்ரீயோ, இயர்பட்டோ அல்லது இயர்போனோ எதுமோ, நாங்க பாடல் கேட்கல, சும்மா தான் போட்டிருந்தோம், போன் தான் காய்ச்சவன்ல எந்த இதுக்குமே இல்லை. இது இனி பாதையால போறவங்க யாருமே இதை பயன்படுத்த முடியாது. வீடுகளில் வச்சு தாராளமா பயன்படுத்தலாம். இந்த வீடியோ நீங்க 2-3 நாளைக்கு முதல்ல சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. இது இடம்பெற்ற இடம் காலி மிதிகம பிரதேசம். அதாவது 2 பேருந்து, அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொள்வது போல மிக ஆபத்தான முறையில பேருந்து செலுத்தியிருந்தாங்க. தனியார் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டு இந்த தனியார் பேருந்து போலீசார் இதை கைப்பற்றி இருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பேருந்து இப்பொழுது இருக்கிறது. இந்த பேருந்து 2மே நீண்ட நேரமா மிக ஆபத்தான முறையில பயணம் செஞ்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமா இந்த தனியார் பேருந்து அரச பேருந்த முன்னுக்கு போகவும் விட இல்லை, இது முந்தி போகவும் விடல, மற்றவர்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையிலையும் மிக பாரிய விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையிலையும் பயணம் செஞ்சிருக்கு. எனவே உடனடியாக சாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இவர் ஏற்கனவே இந்த சாரதி ஆபத்தான முறையில பேருந்தை செலுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இன்று ஒரு மிக முக்கியமான கைது இடம்பெற்றிருந்தது. முன்னாள் கடற்படை தளபதி இன்று நாள்ல கைது செய்யப்பட்டிருந்தாரு. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் கடற்படையில இணைத்துக் கொள்ளப்பட்டமை தகுந்த தகுதி இல்லாத, அதாவது கடற்படைக்கு இணைத்துக் கொள்ளக்கூடிய தகுதிகள் இல்லாத அடிப்படையில் அவர் இவரை இணைத்துக் கொண்டார். அந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட தான் கைது செய்யப்பட்டாரு. எனவே இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது.
உலக வங்கி ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இலங்கை வந்து நடுத்தர வருமான அதிகரிப்பை காட்டுகின்ற நாடுகள் பட்டியலில் இணைந்திருக்காங்க. அதாவது கீழ்மட்ட வருமானத்திலிருந்து நடுத்தர வருமானத்தை தாண்டி இருக்கிறது, கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது வருமானம். மக்களுடைய வருமானம் அதிகரிக்கின்ற நாடுகளின் பட்டியல்ல இலங்கை இணைந்திருப்பதாக அவங்களுடைய தரவுகள்ல சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில இந்த கணிப்பை எடுத்தாங்கன்னு தெரியல. ஏனடா மக்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கின்றதை தாண்டி அவங்களுடைய செலவு அதிகரிச்சிருக்கின்றா ஓகே, அது நம்பக்கூடியதா இருக்கு. ஆனா இது உலக வங்கி அதுக்கும் எப்படி இந்த கணக்க எடுத்தான்னு தெரியல. சரி, உலக வங்கியினுடைய கணக்கின்படி பார்த்தா நமக்கு வருமானம் அதிகரிச்சுக்கா இல்லையான்றத நீங்களே கருத்துக்கள்ல சொல்லுங்க. இது சரியான கணக்கு தானான்றதையும். அதோட வாட்ஸ்அப் இப்பொழுது அண்மையில அறிமுகம் செய்திருக்கின்ற இந்த யூசர் நேம், இது வந்து பெரிய ஒரு பரபரப்பை இப்ப ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் இதை ஆதரிக்கிறாங்க, பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. உடனடியாக இந்தியா இதை இந்தியாவில் அமுல்படுத்த வேண்டாம் என்ற அறிவித்தலை வாட்ஸ்அப்புக்கு வழங்கியிருக்காங்க. வாட்ஸ்அப் இதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்தியாவுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, இது இலக்கங்கள் வைத்து செய்யப்படுகின்ற பெயர்களால இலகுவாக யார் இதை செய்யறாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் யூசர் நேம் படி செய்யும்போது யார் வேணாலும் யாருக்கு ஏற்ற வகையில பெயர்களை பயன்படுத்தலாம். அது யாருன்னு அடையாளம் காண முடியாத நிலை இருக்கு. ஒருத்தர் பேரை கூட பயன்படுத்தலாம், ஒருத்தர் அடையாளத்தை பயன்படுத்தி கூட முறையீடுகளில் இடம்பெறலாம். எனவே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதால இந்தியா இப்போதைக்கு இதை அமுல்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருப்பதாக சொல்றாங்க. ஆனால் வாட்ஸ்அப் உடனடியாக இதற்கு மாற்று வழிகளை செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுத்து வராங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.